Hi everyone, 10th standard social. So கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேள்வி கூட இருக்காது. பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும் படித்தா போதும், அதாவது பாக்ஸ் பண்ணிக்கிறது மட்டும். மீதியெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். படிச்சிட்டிங்கனாலே நாளைக்கு வந்து நமக்கு வந்து டைம் லைனும் மேப் மட்டும் நீங்கள் படிச்சுக்கணும். 5 மார்க்கில் நான் ஃபஸ்ட்டு 5 மார்க் சொல்லிடுறேன். லாஸ்ட் டே நைட் நம்மளால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70+ எடுக்க முடியும்னா கன்ஃபார்மாக முடியும் சோசியலில். ஸோ அதுக்கு தான் இப்போ நான் பிளான் போட்டிருக்கேன். என்னென்னா இப்போ வந்து 5 மார்க்கில் ஒரு 10 5 மார்க் எழுதணும். நீங்கள் டைம்லைன் மேப் எழுதிருங்க 2. இந்த டைம்லைன் மேப் நோ எக்ஸ்கியூஸ், நீங்கள் படித்து தான் ஆகணும். ஸோ அது போக இன்னும் ஒரு 5 5 மார்க் எழுத வைக்கலாம், ஒரு 4 5 மார்க்கும் எழுதலாம். அப்படின்னா 7 5 மார்க் வரைக்கும் எழுதலாம்னு வச்சுக்கோங்களேன். 7 5 மார்க் வரைக்கும் எழுதலாம். 2 மார்க்கும் நான் சொன்னது படிச்சிட்டிங்கன்னா ஒரு 6 எழுதலாம்னு வச்சுக்கோங்க. 8 எழுதலாம், நான் 6னே வச்சுக்கிறேன். அண்ட் மேப்பு ஜாகிரஃபியில் 8 மார்க் எடுத்துடணும். அண்ட் ஆல்சோ இந்தியா மேப் ஆர் வேர்ல்டு மேப் அந்த ஹிஸ்ட்ரி 5 மார்க் எடுத்துடணும். டைம்லைன் 5 மார்க் எடுத்துடணும். 5 5 10 18 மார்க் 1 மார்க்கில் அண்ட் 14 மார்க் சூஸில். இப்போ நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க எவ்வளோ வருது அப்படின்னு. ஸோ அப்போது நீங்கள் மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க்குன்னு எடுத்திங்கன்னா 7ஆவது கரெக்டாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தும். 8 கூட சில டைம் கரெக்டாகும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் 8 மார்க்கில் கேட்குறோம். ஒரு 8 மார்க் கேட்பாங்க இல்லையா, அந்த 8 மார்க்கில் இது கேட்பாங்க. நீங்கள் ஹெட்டிங்காவது படிச்சுட்டு போங்க. வந்ததுக்கு ஒரு அட்டனாவது பண்ணுங்கள். படிக்காதவங்க, படிக்க முடிஞ்சவங்க படிச்சிருங்க. ட்ரீட்டி ஆஃப் வேர்லெஸஸ் 6 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. ரைஸ் ஆஃப் ஹிட்லர் 5 பாயிண்ட்டு. யூனிட் 3ல் வேர்ல்டு வார் எஃபெக்டிவ் யூஎன் இங்கே புக் பேக் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். 19th century ரிஃபார்மஸ் 8 மார்க்கில் கூட கேட்பாங்க. ஸோ இதுவுமே ஒரு 8 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். ஸோ பார்த்துக்கோங்க. யூனிட் 6ல் வந்து கட்டபொம்மன் 8 மார்க்கில் கேட்பாங்க. ரொம்ப முடியாத பசங்க அவுட் பிரேக் ஆஃப் வெள்ளூர் படிச்சு தான் ஆகணும், வேறு வழியில் அந்த பாக்ஸில் போட்டு படிச்சு தான் ஆகணும். யூனிட் 7ல் 1857 ரிவால்ட் பார்த்துக்கோங்க. காந்தி மாஸ் லீடர் கன்ஃபார்ம் 8 மார்க்கு. 5 மார்க்லையும் கேட்பாங்க, 8 மார்க்லையும் கேட்பாங்க. பெரியார் ஈவிஆர் கண்டிப்பாக வந்து 8 மார்க் 10ஆம் பாடம். ஸோ ஹிஸ்ட்ரி முடிஞ்சு. ஹிஸ்ட்ரியில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 ஒரு 8லேருந்து 9 கேள்வி மட்டும் படிச்சிட்டிங்கன்னா சேஃபர். எவ்வளோ கேள்வி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். அதுலேயும் அந்த பாக்ஸ் போடாது சேர்த்தி படிச்சிட்டிங்கன்னா இன்னும் பக்காவாக இருக்கும். சரிங்களா? அதாவது சேர்த்தி படிச்சிட்டிங்கன்னா, பாக்ஸை மட்டும் படிச்சிங்கன்னா அது வந்து ஃபெயிலியர்ஸ்க்காக சொன்னது. ஓகே. ஜாகிரஃபி சவுத் வெஸ்டர்ன் மான்சூன் கண்டிப்பாக வரும். அதில் அரேபியன் சி, அந்த பே ஆஃப் பெங்கால் எல்லாமே ஒரு 3 பாயிண்ட் எழுதிடணும். யூனிட் 3 வந்து மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக ஈஸி. யூனிட் 4 காட்டன் டெக்ஸ்டைல் 5 பாயிண்ட்டு. இண்டஸ்ட்ரியல் சேலஞ்ச் மொக்க கொஸ்டின் 5 பாயிண்ட்டு. அரபனைசேஷன், வாட் இஸ் அரபனைசேஷன் எழுதி தான் இம்பேக்ட்ஸ் எழுதணும். கண்டிப்பாக அரபனைசேஷன் இம்பார்ட்டன்ட். அடுத்தது வாங்க யூனிட் 6. யூனிட் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோன்ஸ் மட்டும் படிங்க, பிஃபோர் ஆஃப்டர். யூனிட் 7ல் பிளான்டேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இவ்வளோ தான் ஜாகிரஃபி முடிஞ்சு. சிவிக்ஸ் பாருங்கள், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படிக்க மாட்டிங்களா? பிரைம் மினிஸ்டர் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. சீஃப் மினிஸ்டர் நல்லா படிக்கிறவங்கள பார்த்துக்கோங்க. நான் அலைன்மெண்ட் ஃபாரின் பாலிசி யூனிட் 4ல் 2 கொஸ்டின் இருக்குது. 2மே 5 5 பாயிண்ட், ரொம்ப ஈஸி முடிஞ்சு. சிவிக்ஸில் மொத்தமாக 5 தான் சொல்லியிருக்கேன். எக்கனாமிக்ஸில் குளோபலைசேஷன் இம்பேக்ட்ஸ் படிச்சிருங்க. சேலஞ்சஸ் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் படிச்சிருங்க. பிளாக் மணி ஜிஎஸ்டி ப்ராக்கெட்டில் போட்டது, அதாவது பாக்ஸில் போட்டது கட்டாயமாக படிச்சிருங்க. எம்என்சி அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜும் படிச்சிருங்க. முடியாத பசங்க இந்த பாக்ஸ் போட்டதாவது படிச்சிருங்க. ஸோ இதுக்கு மேலே கம்மி பண்ணவும் முடியாது, சோசியலில் நிறையா இருக்குது. ஸோ பாஸ் பண்ணணும், டீசெண்டாக ஒரு ஸ்கோர் எடுக்கணும், ஒரு 70 மார்க் எடுக்கணும்னா கன்ஃபார்மாக இது போதும். 8 மார்க்கும் இருக்குது இதில். ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பாஸ் பண்ணணும் 35 மட்டும்தான் எடுத்து பாஸ் பண்ணணும்னா அதுக்கும் வழி இருக்குது. பட் அது எதுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க? 50 மார்க்காக எடுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சூஸ் வந்து 14மே கரெக்டாகணும் நீங்கள், அப்போ தான் எடுக்க முடியும். மேப்பு 13 மார்க்குமே நீங்கள் எடுக்கணும். அப்போ 14 + 13 எவ்வளோ? 27. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேப் முடிஞ்சிருச்சு. டைம்லைன் 5 மார்க்கு. ஸோ 32 மார்க் பக்கம் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஃபில்லப்ஸ் கூட நீங்கள் படிக்கலைன்னாலும் வைங்க, 32 மார்க் பக்கம் ஈஸியாக எடுத்துடலாம். நீங்கள் கரெக்டாக எழுதணும். டைம்லைன்னா ஸ்கேல்லாம் எழுதி, கரெக்டான ஒரு ஸ்கேல் எழுதி, ஸ்கேலுன்னு சொல்லி அங்கே எழுதணும். நம்ம கிராஃப் எழுதுகிற மாதிரி எழுதி கரெக்டாக எழுதணும். இயர்லாம் கரெக்டாக இருக்கணும். டைம்லைன் பாருங்கள். 1900 920 முடி 5 இந்தியன் ஈவெண்ட்டாக இருக்கலாம், வேர்ல்டு ஈவெண்ட்டாக இருக்கலாம். 1920லேருந்து 1920 1940 வரைக்கும் NE5, 1930 1950 வரைக்கும் NE5. இந்த சீரீஸில் பார்த்துக்கோங்க. மேப் PDF டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வைக்கிறேன். நான் ஆல்ரெடி மேப் போட்டாச்சு. அந்த மேப்பில் யூனிட் 1லேருந்து ஜாகிரஃபி, யூனிட் 5ல் இருக்க ஜாகிரஃபி மேப் மட்டும் பாருங்கள். ரொம்ப சிம்பிள், எல்லாமே எடுத்து பாருங்கள். அதுக்கான வீடியோஸும் நான் போட்டிருக்கிறேன். மேப் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 8வது யூனிட்டில் மேப் பார்க்கணும். வேர்ல்டு மேப் அண்ட் இந்தியா மேப்பு. வேர்ல்டு மேப் 1 2ல் புக் பேக்கு நான் அதையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த மேப்போட உங்களுக்கு ஆன்சர்ஸோடு இருக்கும். ரொம்ப ஈஸி. இதில் கோட்டை விட்டுறாதீங்க. இதில் 13 எடுத்தால் தான் நீங்கள் பாஸ் ஆக முடியும், பாஸ் பண்ணக்கூடியவங்க.
60+ எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கட்டாயமாக மேப் வந்து நல்லபடியாக படிச்சுக்கோங்க, டைம்லைன் நல்லபடியாக படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு மேப் 2 மார்க் 2 மார்க் சொல்லிடலாம். சரி, 2 மார்க் செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் மொத்தமாக எவ்வளோ 2 மார்க் இருக்குது நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட் லெசன் எல்லோரும் படிச்சிருவீங்க. யூனிட்டில் 1, யூனிட் 3ல் 1, யூனிட் 5ல் 1. இங்கே நம்பர் போட்டிருக்க பாருங்க, அந்த நம்பர் தான் படிக்கணும். அதுக்குன்னு ஃபஸ்ட் ஒன் படிச்சிடாது. 4th 1, 5th 1, இதில் 4th 1, இதில் 2, இதில் 7ஆவதுல 2, 8ஆவதுல ஃபஸ்ட்டு கொஸ்டின், 10ஆவதுல 6 கொஸ்டின், மொத்தமாகவே ஒரு 10 கொஸ்டின் தான் இருக்குது. ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ கொஸ்டின் இருக்குது? 50-60 2 மார்க் இருக்குது. 50 அதுக்கு மேலே இருக்குது. நான் 10 2 மார்க் தரேன், அதையாவது நீங்கள் அட்லீஸ்ட் படிச்சு போங்க. ஜாகிரஃபி 2 மார்க்கு இந்த 4 பாடத்தில் இந்த 2 மார்க் எவ்வளோ இருக்கும்? மொத்தமாக 12 2 மார்க் கூட இருக்காது. படிச்சிங்கன்னா பக்கா சேஃப். 8 2 மார்க் 7 2 மார்க் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிவிக்ஸில் யூனிட் 1ல் எல்லாமே படிச்சிரு, யூனிட் 4ல் இந்த 3 1 2 5. எக்கனாமிக்ஸில் யூனிட் 3ல் 1 2 5, யூனிட் 4ல் 1 2 3 8. இது மட்டும் படித்தா போதும். 7 2 மார்க் தான் இருக்குது சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸில். அப்போ 2 மார்க்குக்கும் நான் வழி சொல்லிட்டேன் சார். பாஸ் பண்ணுறவங்க சொல்லி பாஸ் பண்ணுறவங்களுக்கு இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணால் நான் மாட்டிக்குவேன். வேணும்னா ஒன்று சொல்லலாம், பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், மண்டையிலே ஏற மாட்டேங்குதுன்னா ஜாகிரஃபி படி. ஜாகிரஃபி ஈஸியாக இருக்கும். ஜாகிரஃபி 2 மார்க் படிச்சுட்டு சிவிக்ஸ் 2 மார்க் படி, ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்கனாமிக்ஸ் 2 மார்க்குமே ஈஸியாக இருக்கும். எக்கனாமிக்ஸ் அட்லீஸ்ட் யூனிட் 3ஆவது படி, அவ்வளோதான். ஜாகிரஃபி ஃபுல்லாக, சிவிக்ஸ் 2மே, எக்கனாமிக்ஸில் யூனிட் 3 2 மார்க் இதையாவது கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மொத்தத்தில் 50 மார்க் மேலே எடுக்கலாம் படிக்க முடியாத பசங்க. ஸோ இதுக்கு மேலே நான் 5 மார்க் கம் பண்ணால் நீங்கள் மாட்டிக்குவீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ பாஸ் பண்ணுறதுக்கு அந்த 32 மார்க் முக்கியம். 2 மார்க்கில் நான் சொல்லக்கூடிய விஷயம் பண்ணுங்கள். அண்ட் 5 மார்க்லுமே டோன்ட் ஸ்கிப் கொஸ்டின், அந்த பாக்ஸ் கொஸ்டினை படிச்சுட்டு போங்க, கன்ஃபார்மாக முடியும். அண்டு மீதி எல்லாமே படித்தா கூட 70 மார்க் அசால்ட்டாக எடுத்துடலாம். ஓகேவா? நான் ஷுவராக சொல்கிறேன், 8 5 மார்க் 7 5 மார்க் கன்ஃபார்மாக எழுத முடியும். 7 ஷுவர். 8ங்கிறது ஒரு வேளை அந்த டஃப்பாக கேட்டால் 7 ஆகிடும், ஈஸியாக கேட்டால் 8 தான். ஓகேவா? 10மே எழுதணுன்னா ஃபஸ்ட்டே நான் வீடியோ போட்டுட்டேன், நீங்கள் அதை பாருங்கள். 2 நாள் முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பாருங்கள். ஃப்ரைடேவே போட்டேன், யாருமே பார்க்கல. அந்த வீடியோ பாருங்கள். 10மே எழுதுறதுக்கான 5 மார்க்ஸ் பாசிபிலிட்டிஸ் போட்டிருக்கேன். ஸோ லாஸ்ட் மினிட், லாஸ்ட் டே நைட். ஸோ கண்டிப்பாக 70+ எடுக்க முடியும். அண்ட் ப்ளஸ் ஒரு எல்லாருமே ஒரு சேர்ந்து ஒரு 50+ பாஸ் மார்க் எடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக சோசியலில் முடியும். 1 மார்க்கு மேப்பு, டைம்லைனு, அண்ட் ப்ளஸ் 2 மார்க்ஸ் நான் சொன்ன ஒரு 10 கொஷின், அதுக்கப்புறம் 5 மார்க்ஸு ஒரு 5 ஒரு 4ஆவது எழுதிட்டு வா. சும்மா அந்த 8 மார்க்கில் நீ அட்டன் பண்ணுறதுக்கு 8 மார்க் இங்கே நான் கொடுத்துருக்கேன். கட்டபொம்மன், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எஃபெக்ட், UN, 19th century, காந்தி, மாஸ் லீடர், பெரியார், இதெல்லாமே 8 மார்க்கில் தான் கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே நீ கோ த்ரூ பண்ணினாலே போதும், ஓரளவுக்கு எழுதி விட்டாலே போதும், ஏதாவது 50 மார்க் வந்து நிற்கும். ஸோ கன்ஃபார்மாக எடுக்க முடியும். 100க்கு 100 வேணும்னா நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணி போகாதீங்க. யாருக்கு தெரியும் 10 கூட எழுதுகிற மாதிரி வரணும்.